சாரதா வந்து எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போக பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா வெளியே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கங்காவும் பாட்டியும் தாங்கிக்கவே முடியல. வேறு என்ன பாட்டி பண்ணுறது, இப்போ அம்மாவை எப்படி வெளியே வர வைக்கிறது அப்படின்னா, முதல்ல வந்து மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி யாருமே எடுக்கலையா, ஐயோ இப்போ என்னடி பண்ணுறது, எப்படி நம்ம 2 பேர் மட்டும் இப்படி பண்ண முடியும், வெளி உலகம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமேடி, வேறு வழியில் பாட்டி எப்படியாவது வந்து அம்மாவை காப்பாற்றின, கீழே இருக்கவங்க யாரையாவது ஒருத்தர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்லையே, வந்து அந்த மாமி கூட இல்லை, அவங்க வீட்லேயும் யாருமே இல்லை, நான் யாரை போய் கூப்பிடுவேன், ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. நம்ம வந்து நிவினும் யமுனாவும் பார்த்துட்டு யமுனா இங்கே பாருடி அம்மாவா அப்படின்னு துடிச்சு போகிறாங்க. ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படின்றாங்க. உடனே நிவின் வந்து அந்த கதவை திறந்து காப்பாற்றுறாரு. ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாப்பிள்ளை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஏமா இப்படி பண்ணிட்ட, நீ போகிறது அந்த எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுமா, எங்களை ஏமா இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை நிவின் என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் கிட்ட சொல்கிறார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அத்தை இந்த மாதிரி வந்து காலையில் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் வந்து யமுனா வந்து அம்மாவை பார்க்கணும், எனக்கு என்னமோ தெரிலங்க, மனசு சரியில்லைன்னு காலைல சொன்னேன், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா கரெக்டாக அந்த டைமில் இந்த மாதிரி நடந்துச்சுங்க. நாங்கள் வரல, நடக்கிறதே வேறு. ரொம்ப பதறி போயிட்டாங்க எல்லாருமே வீட்டில். காவேரி கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே சரி கூட்டிகிட்டு வந்துடுறீங்களான்னு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இப்போ எப்படி காவேரி கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன், காவேரி வேறு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாளே, இப்போ இருக்க நிலைமையில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. என்னங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்கன்னு காவேரி உடனே கிளம்ப அப்படின்றாங்க. சரி கிளம்பணுமா, எங்கே கிளம்பணுங்க, ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னோடனே இல்லை காவேரி உங்கள் வீட்டுக்கு தான். என்ன ஆச்சு அப்படின்னு, உன் அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கா, அதனால தான் போகலாம். அம்மாக்கா சரிங்க கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரி நான் போயிட்டு வந்து வேறு ட்ரெஸ் மாற்றிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் வேணா காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டின்னு போகிறாரு. என்னங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கூட்டின்னு போக சொல்கிறீங்க, இங்கே வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் விடுறாரு. காவேரி எல்லாரும் அழதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி கேட்டுக்கிறாங்க. கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. ஏன்டி காவேரி என்கிட்ட சண்டை போகிற, பின்ன சண்டை போடாமல் என்னை விட்டுட்டு போயிடலாம் நினச்சியா, அப்பா தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நீயும் வந்து எங்களை விட்டுட்டு போயிடலாம் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. காவேரி அழாதடி அப்படி எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து நிவின் கிட்ட ஏன் இப்படி எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. நிவினும் வந்து நம்ம விஜய் வந்து அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சாரதாக்கு. காவேரி ரொம்ப அழுதபடி வந்து நிற்கிறாங்க. காவேரி இங்கே வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க, என்னால் தாங்கிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி எல்லாம் சரியாயிடும், எனக்கு பயமாக இருக்குங்க, எங்கள் அம்மா இன்றைக்கி காப்பாற்றிட்டாங்க, ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் இந்த நிமிஷமே அவ்வளோதாங்க அப்படின்றாங்க. அத்தைக்கு எதுவும் ஆகாது காவேரி, நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு அத்தையே நம்மளோட கூட்டிகிட்டு போயிடுவோம், நம்ம பார்த்துப்போம் காவேரி, அம்மா வருவாங்களா, வர்றாங்களோ வரலையோ கூட்டிகிட்டு போயிடுவோம். இல்லை அங்கே பாட்டி வேறு அம்மா மேலே கோவமாக இருக்காங்க, இப்போ இந்த நிலைமையில் நம்ம கூட்டிகிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் அம்மா உன் கூட இருக்கணும் அவ்வளோதானே, கூட்டிகிட்டு போயிடலாம் விடு அப்படின்னு. சரிங்க அப்படி சொல்லிட்டு பேச போகிறாங்க. அம்மா என் கூட வந்துருமா அப்படின்னு. அதெல்லாம் என்னால் வர முடியாதுடி, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னோடனே அப்போ நாங்களும் இங்கேயே இருக்கோன்றாங்க. ஐயோ பாட்டிக்கு தாத்தாவும் தப்பாக நினச்சிப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ப்ளீஸ்மா சொன்னால் கேளு, விஜய் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கூட வச்சு பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாரு, நான் ரொம்ப நாள் அங்கே இருக்க போகிறேன், கொஞ்ச நாள் மட்டும் அங்கே இருமா, அதுக்கப்புறம் நாங்களே இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுடுறோம். சரிடி மாசமாக இருக்காளே கங்கா என்ன பண்ண சொல்கிற அப்படின்னோடனே அக்காவை நான் சம்மதிக்க வைக்கிறேன், எல்லாருமே கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க.